Praise the Lord once again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சந்திக்க We முடியாது. give all the glory and honor to the Lord our Jesus Christ. தேவனுக்கே சகல கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து. He is Lord Almighty. அவர் சர்வவல்ல தேவன். He still exists. அவர் இன்னும் ஆளுகை செய்கிறார். He is the same yesterday, today and forever and ever and ever. அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். Welcome for the Bible study. மறுபடியுமாக இந்த வேதாராய்ச்சியில் உங்களை I சந்திக்கிறேன். want you to go through this Bible study very careful. இந்த வேதாராய்ச்சியில் நீங்க கவனமாக இந்த வார்த்தைகளும் செய்தியை கேட்க Because முடியாது. there are some people like a wolf and bringing a wrong doctrines to the churches. இந்த காலகட்டத்தில் அநேக தவறான போதனைகள் சபைகளும் கொண்டு வரார்கள். See, they supposed to bring the gospel to the world. இந்த சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு போற ஜனங்கள் Gospels contradict and everything our non-believer are doing. இந்த சுவிசேஷத்தை தவறாக அவிவிசுவாசிகள் கொண்டு வரார்கள். Wrong context. தவறான காரியத்தில் You know, a man came from India and stayed in Malaysia. இந்தியா தேசத்திலிருந்து வந்து மலேசியால தங்கி And he was doing so many wrong teaching about religious things. இந்த மதத்தை குறித்து தவறான போதனைகளை கொடுத்து It was started with a man called, his name is Ahmad Didat in South Africa. சவுத் ஆப்பிரிக்கால ஆமாடிடி என்று ஆரம்பித்து He was a powerful scholar அவர் ஒரு வல்லமையான ஒரு ஸ்காலர் for his religion. அவரோட மதத்துக்கு. At the same time, he have a lot of Bible's understanding. He have a special gift. அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு வரம் இருந்தது. Some have the gift. சிலருக்கு அந்த வரம் இருக்கு. They can memorize the so many books in the world. வேதத்துல அநேக புத்தகத்தின் வார்த்தைகளை அவங்க நினைவு கொள்ள முடியும். நான் அங்க போய் இருக்கிறேன். I've been to South Africa to minister. நான் சவுத் ஆப்பிரிக்கால ஊழியம் செய்ய போய் இருக்கிறேன். You know what happened? என்ன நடந்தது? After Ahmadiyya died, அமடிடார் மரித்தோன்னு one of his son, அவரோட ஊழியக்காரன் he மகன் came as a Christian. அவர் ஒரு கிறிஸ்தவரா மாறினார். And one of the center come like a Christian center in அந்த Africa. ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த சென்டர் கிறிஸ்தவ சென்டரா He மாறினார். was giving a lot of teaching. அவர் அநேக போதனைகளை கொடுத்தார். Finally, முடிவாக he was touched by the power of God. அவர் தேவ வல்லமையினால தொடப்பட்டார். Film stars. நடிகரும் சரி. I have one of the well-known film star, very close friend. I know him very well. நடிகர் என்று சொல்லும்போது நல்ல திறமை உள்ள நடிகர்களும் And he சரி. was a devoted man. அவர் ஒரு பக்திமான். And he used to all talk about his God. அவர் கடவுளை குறித்து பேசுவார். When he was in trouble, அவர் ஒரு பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது and he was the one who come against all the gospel and everything. அவர் தான் அந்த சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பா வந்து Which பேசினார். gospel he against? எந்த சுவிசேஷத்தை எதிர்த்து வந்தாரோ Finally he came as a Christian. முடிவாக அவர் ஒரு கிறிஸ்தவரா தேவனை பின்பற்றார். His name is AVM Rajan. அவர்தான் ஏவிஎன் ராஜன். Now is one of the powerful evangelists. இப்ப அவர் வல்லமையான ஒரு What சுவிசேஷகர். I'm trying to tell, இங்க நான் என்ன சொல்ல வருகிறேன்னா there are a lot of people who come அநேக பேர் வருவாங்க. and confuse you. உங்களை குழப்பத்துக்கு கொண்டு Now, வருவார்கள். those who are not very strong in the word தேவ வார்த்தையில பலமா இல்லாதவங்க, and those who are not faithful in their church, சபைக்குள்ள அவங்க உண்மை உத்தமமா இல்லாதவங்க, they are the one who will be shaken. அவங்க தான் இந்த வார்த்தை மூலமா These are the அசைக்கப்படுவார்கள். people who will be go and join with the people who against Christianity. கிறிஸ்து உங்களுக்கு எதிர்ப்பாவர் அவங்களோடு கூட சேர்ந்து செயல்படுவார்கள். Children of God, தேவ பிள்ளைகளே, we are coming very end time. ஒரு காலகட்டத்துல கர்த்தரோட And வருகைக்கு devil இருக்கிறோம். try to confuse the people. பிசாசான அநேகத்துக்கு குழப்பத்துக்கு கொண்டு வரான். So this Bible study, இந்த வேத ஆராய்ச்சி we are giving a step by step உங்களுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுக்கிறோம். what to do, how to come. எப்படி இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு I'm வளரத்தக்கதாக. not going to talk about theological things in the Old Testament, this one, that one, all is not necessary now. இப்ப உங்களிடத்துல இந்த தியாலஜியின் பழைய ஏற்பாடு நடக்கப்படுற அதை குறித்து நான் பேசுறது A அல்ல. lot of people still talking about the Old Testament, they did it, that one, they did it one. I'm not interested about that now. இன்றைக்கு கூட பழைய ஏற்பாடை குறித்து அநேக பேர் ஏன் இப்படி We need a பேசுறாங்க? practical things what's happening around the world right இன்றைக்கு now. உலகத்தில் நடந்து கூட இருக்கிற காரியத்துல நம்ம பயிற்சியான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள I'm வேண்டும். not here to go and give you teaching about Hebrew, what Hebrew say, what Greek says, or Constantine says. I'm not interested about that. இன்றைக்கு உங்களை குறித்து உங்கள்ட்ட எபிரேயர் குறித்தியோ இல்ல கான்ஸ்டன்டின் குறித்தோ இப்பேற்பட்ட காரியத்தை குறித்து நான் சொல்ல Listen very விரும்புகிறேன். carefully, children of கவனமாக God. கேளுங்க தேவ பிள்ளைகளே. A lot of people divert their mind, அநேக பேர் அவங்க சிந்தையை ஏமாற்றாங்க. making a reverse gap ரிவர்ஸ் கேப் போடுறாங்க. and go backward. பழைய ஏற்பாடுக்கு போறாங்க.
Listen carefully. கவனமா கேளுங்க. Children of God, தேவ பிள்ளைகளே, this is not the time for you to go backward. இந்த பின்னால போற காலகட்டம் அல்ல. The Bible says, வேதம் சொல்கிறது, go ye. போய், Go ye. உலகத்துக்கு போய். So if you go ye means you have to go forward. போகணும் என்று சொன்னா நீ முன்கே எடுத்து கடந்து வைக்க வேணும். That's the reason God give eyes in front of you. அந்த காரணத்தால் தான் கர்த்தர் கண்களை முன்னுக்கு வைத்திருக்கிறார். To go forward. முன்னுக்கு முன் செல்லத்தக்கதாக, பின்னால போகத்தக்கதாக. So a lot of theologian, அநேக theologian, they try to explain all Greek word, Hebrew word, இந்த கிரீக் வார்த்தைகளும் இப்ரு வார்த்தைகளும் அவங்க and confuse the people. ஜனங்களை குழப்பத்துக்கு கொண்டு வரார்கள். I tell you, children of God, உங்களுக்கு சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, this is not the time for you to go see இந்த this. காலகட்டம் அல்ல அப்பேற்பட்ட வார்த்தைகளை அமர்ந்து Let கேட்கிறது. people, the busy body, they just go to the Google and open the Google and they try to research. They never do research. They have checked from somebody's message and bringing to you. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்ம போய் கூகுள்ல போய் ரிசர்ச் பண்ணி ஏன் இப்படி சொன்னாங்க காலம் அல்ல. ஏன்னா அவங்களும் எங்கேயோ யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதான் போய் அனுப்புறாங்க. Many years ago, அநேக நாட்கள்ல there is no computer. கம்ப்யூட்டர் இல்லாத காலகட்டத்தில் You know what happened? என்ன நடந்தது? Every man of God, எல்லா தேவ மனிதர்களும், there's no TV, டிவி இல்ல, no airplane, விமானம் இல்ல, no technology, இல்ல, no radio program, இல்ல, but ஆனாலும் gospel reach out. சுவிசேஷம் பரவுனது. Every meeting, thousands of people come to the ஒவ்வொரு Lord. கூட்டத்திலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் Why it is not happening now? ஏன் இந்த காலகட்டத்தில் Do you know நடக்கவில்லை? why? காரணம் என்னன்னு தெரியுமா? In the early time, ஆதி காலத்துல they always sit in the presence of the அவங்க Lord. எப்போது தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பார்கள். They get the message. தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் God செய்தியை. speaking. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று. That's the one they will speak. அதேதான் அவங்க சுவிசேஷம் சொல்வார்கள். ஆனா இன்றைக்கு Latest technology, புதிய டெக்னாலஜில பார்த்தோம் they என்றால் got a computer. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் So இருக்கு. all the pastors sit in front of computer. எல்லா பாஸ்டரும் கம்ப்யூட்டர் முன்னாடி And they உட்கார்ந்திருப்பார்கள். get the message from the செய்தியை computer. கம்ப்யூட்டர் மூலமா யூடியூப்ல மூலமா பெற்றுக்கொள்வார்கள். Talk about faith, they type everything. Google what do you say, this type, that faith, everything they are adding. விசுவாசத்தை குறித்து பேசணும்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல தட்டி ஃபெய்த்தை தட்டினா எல்லா செய்தியுமா அதை எடுத்து பேசுவார். Not even little bit experience of faith in their life. அவங்க வாழ்க்கையில விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் கூட அந்த அனுபவம் Children of இல்லாம God, தேவ பிள்ளைகளே, this is a time. இதுதான் Put your காலகட்டம். computer one side. கம்ப்யூட்டர் ஒரு சைடுல எடுத்து போட்டுட்டு I'm using iPad, நான் என்னமோ ஐபேட் தான் but பாய்க்கிறேன். this message ஆனா இந்த செய்திகள் I prepared. நான் ஆயத்தப்படுத்தினேன். I know there are so many books, அநேக புத்தகங்கள் உண்டு. and I tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், I don't know how to on the computer and everything. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணதுல தெரியாது. I know one thing. எனக்கு ஒரு காரியம் தெரியும். I know how to kneel down. கர்த்தர் சமூகத்துல எப்படி I know how to sit in the presence of the தேவ Lord. பிரசன்னத்துல அமர I கத்துக்கொண்டேன். want all the Lord to speak to you. கர்த்தரிடத்துல பேச நான் So if you receive the message from ஆகையால் God, தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்ளும் போது it will touch people's அது life. அநேக ஜனங்களை தொடும். That was happened many years ago. அதான் அநேக நாட்கள் முன்ன After நடந்தது. 1970s, 1970ல then computer came. கம்ப்யூட்டர் வந்தது. Then lot of program came. அநேக செய்திகள் வந்தது. So what happened? என்ன நடந்தது? People getting the message from different country, different people. ஜனங்கள் வித்தியாசமான தேசத்திலிருந்து வித்தியாசமான இடத்துல செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். So it confused them. அது குழப்பத்துக்கு கொண்டு So many வந்தது. split took place அநேக பிரிவினைகள் கொண்டு வந்த காரணம் after the computer and all the program came. இந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் வந்ததுனால. In the beginning, no. ஆரம்பத்துல இல்ல. They have to wait upon the அவங்க Lord. தேவ சமூகத்துல காத்திருக்கணும். Let me tell you one more thing. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Second coming of the Lord. Yes, I mean Christ- first coming of the Lord. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை You know what happened? என்ன நடந்தது? It was revealed around the world. உலக ரீதிக்கும் வெளிப்படுத்தது. Up to Japan. ஜப்பான் தேசத்து வரைக்கும் They all came to want to look for the Lord. தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஓடினாங்க. They came all the way from Southeast Asia, இந்த சவுத் ஏசியால இருந்து வந்தார்கள். and then Japan come to China, ஜப்பான்ல இருந்து சைனாக்கு and வந்து then Vietnam, வியட்நாம், and then Laos, லாவோஸ், then come to Thailand, அப்புறம் தாய்லாந்து, then come to Burma, பர்மா, then come to India. இந்தியா தேசம். So that's the problem there. அங்கதான் பிரச்சனை நடந்தது. Because everyone got a vision. இன்னும் எல்லாத்துக்கும் தரிசனம் உண்டு. It's not in the Google. அது கூகுள் இல்ல. There's no geographical things அந்த there. காலகட்டத்துல எங்கேயோ ஜியோகிராபி ஒண்ணுமே இல்ல. So they came. ஆனா வந்தாங்க. They asked, கேட்டார்கள், who's the king of king, and came as a leader. யார் இந்த யூதாவுக்கு ராஜா, யார் ராஜாதி ராஜான்னு கேட்டார்கள். Then that is a time அந்த காலகட்டத்துல they தான் saw the desert, அந்த வனாந்தரத்தை கண்டார்கள். palm trees. அங்க இருக்கிற Camel. அத்திமரங்கள், அங்க இருந்த So these ஒட்டகங்கள். people thought this is the person, is the one, the Bible says the king give up everything, come like a poor man.
இதுதான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஏழையாக வர்றாங்கன்னு. But actually they have to travel up to the Middle East. ஆனாலும் அவங்க மிடில் ஈஸ்ட் வரைக்கும் அவங்க பயணம் செய்ய They வேண்டும். never went. அங்க போகல. They went up to only India. இந்தியா தேசத்துக்கு வரைக்கும் தான் போனார்கள். When they saw the Sahara desert, அந்த டெசர்ட் என்று that is பார்க்கும்போது the time Buddha was, Gautama Buddha was a man who as a king, prince and give up everything. அப்பொழுதுதான் அவங்க பார்த்தாங்க இந்த புத்தர் புத்தர் அவர் எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு He leave their wife and children and look for God. மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு கடவுளை தேடி போனார். Finally people make him a God. முடிவாக அவரை தேவன் என்று See, they got a revelation. அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு Not பெற்றுக்கொண்டார். through computer. அது கம்ப்யூட்டர் I'm மூலமாக not அல்ல. against the latest computer. லேட்டஸ்ட் everything. கம்ப்யூட்டர் குறித்து நான் எதிர்க்கல. But don't depend on it. அதை சார்ந்து நம்ம இருக்க கூடாது. Man of God, தேவ children மனிதர்களே, of God, தேவ பிள்ளைகளே, sit in the presence of தேவ the Lord. பிரசன்னத்தில் அமர God will give கத்துக்கொள்ளுங்க. a fresh தேவன் message. வெளிப்பாடு கொடுப்பார் Don't உங்களுக்கு. take from the computer and preach on Sundays. கம்ப்யூட்டர்ல இருந்து பெற்றுக்கொண்டு செய்திகளை Don't பேசாதீங்க. teach from the computer. கம்ப்யூட்டர்ல இருந்து So what will happen? என்ன நடக்கும்? There is a one wrong teaching coming in. அது மூலியமா தான் தவறான போதனைகள் So வருகிறது. so many people are traced here and there. They say this is the one say that or the one saying that. இங்க இருந்து அங்கே இருந்து எடுத்து இதுதான் They சொல்லப்பட்டது never go back to the word of God. தேவ வார்த்தைக்கு போய் So சொல்றதல்ல. in VLB we are trying to teach you இந்த விக்டோரியா ஜெயஜாபேல உங்கள்ட்ட சொல்ல கத்து what the கொடுக்கிறது basic teaching. இந்த அஸ்திபாரம் போதனைகளை உங்களுக்கு There's the சொல்றோம். latest confusions around the Malaysia. இந்த மலேசியாலயும் உலகத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு Some குழப்பம் crazy வருது. man give a internet message or something, Google, இந்த கூகுள் மூலமாக சில செய்திகளை கொடுத்து and they say you cannot pronounce the Lord or even Jesus, இயேசு என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு கர்த்தர் என்று and சொல்லாதபடிக்கு don't use Bible. வேதத்தையும் பயன்படுத்தாதீங்கள் என்று. But the Bible also wrong, they say. வேதமும் தவறு என்று சொல்கிறார்கள். Who told them? யார் அவங்கள்ட்ட Is it சொன்னாங்க? Holy Spirit say? ஆவியானவர்கிட்ட சொன்னாங்களா? Holy Spirit never contradict. ஆவியானவர் யாரும் Bible குழப்பத்த says மாட்டார். every word is inspired by the power of the Holy Spirit. ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தால ஏவப்பட்டது என்று That's the சொல்லப்படுகிறது. Bible. அதுதான் தேவ வேதம். Some stupid people say this Bible is not Holy Spirit. சில தவறான ஜனங்கள் இது தேவ வார்த்தை என்று இல்லை சொல்றாங்க. I won't respect them. அவங்களை நான் கனப்படுத்த I மாட்டேன். love them. அவங்களை நேசிப்பேன். But I cannot accept they against the word of God. அந்த தேவ வார்த்தைக்கு போதனைக்கு தவறாக You ஏற்றுக்கொள்ள don't முடியாது. talk about that. A lot of non-believer are telling that. நீ அதை சொல்ல வேணாம். அவிசுவாசி Bible is not the truth. வேதம் விசுவாசம் Bible says one day வேதம் சொல்றது ஒரு every நாள் knee shall bow, ஒரு நாள் every tongue confess. ஒவ்வொரு நாள் That's the time you're going to regret. அறிக்கை செய்யும். It's coming very soon. ஆண்டவருடைய வருகை ரொம்ப Children சீக்கிரமா of இருக்கு. God. தேவ பிள்ளைகளே, We want you to understand the word. தேவ வார்த்தையை நீங்க புரிந்து I கொள்ளுங்கள். don't want you to go and sit and open the computer and send your hours in your computer. நீ கம்ப்யூட்டர் திறந்து நேர காலக்காக அமர்ந்திருந்து You பேசாம just kneel down and pray. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து செபி. God, give me direction. ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடு. I tell you, God is still exists. நான் சொல்கிறேன் கர்த்தர் இன்னும் செயல்படுகிறார். God speak கர்த்தர் பேசுகிறார். not through computer. கம்ப்யூட்டர் மூலமா அல்ல. God can speak in you. கர்த்தர் உன்னோடு கூட பேச Okay, முடியும். today I'm going to share a subject இன்றைக்கு நான் பேசுற about தலைப்பானது Lord Jesus. இயேசு கிறிஸ்து. Because a lot of people asking me. அநேக பேர் இடத்துல Some கேட்கிறாங்க. pastors are calling from different churches calling me. சில போதகர்கள் வித்தியாசமான Is somebody கூப்பிடுறாங்க. coming and telling don't use Lord. சில பேர் சொல்றாங்க இந்த இடத்துல வந்து தேவன் என்று கூப்பிடாதீங்க. I'm not the worry about these people. These like a barking people. இவங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அவங்கள. These are the people no other job. அவங்களுக்கு வேற வேலை இல்ல. But who listen to it? அவங்க சொல்றதுக்கு கேட்கறாங்க. அவங்க தான் அசைக்கப்படுறாங்க. Is it true? இது உண்மையா? See, pastor, they calling me and asking. அவங்க போன் எடுத்து Is கேக்குறாங்க it பாஸ்டர். true the Bible is wrong? வேதம் தவறாக இருக்கான்றாரு. Crazy people. அவங்களுக்கு பைத்தியக்காரங்க. Don't listen to them. அவங்க செய்தியை கேட்காதீங்க. You just leave, ignore them. அதவங்கள What do you have the word of God? பெற்றுக்கொண்ட தேவ The வார்த்தை Bible says like this. வேதம் The சொல்கிறது. word of God is a lamp for your feet, light for your path. தேவனுடைய வார்த்தை உன் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். Man shall not live by bread alone, every word. மனிதன் அப்பத்தினால் பிழைக்க மாட்டான் தேவ So வாயில I'm வரும் going to ஒவ்வொரு bring this வார்த்தையினாலும். subject two part. ரெண்டு பாகமாக உங்களது வார்த்தையை I'll do it the first part today. முதல் பாகம் உங்களிடத்தில் இன்றைக்கு. Then I go for second part. அப்புறம் அடுத்த இரண்டாவது So there are பாகத்துக்கு so many scriptures will be there. அநேக வேத உண்டு I வார்த்தைகள். want you to understand first. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். Okay, the word Lord, இந்த வார்த்தை தேவன், Kartar. கர்த்தர், All right, Lord or Kartar. Kartar. Okay. In Old Testament, பழைய ஏற்பாடுல 7,298 times is mentioned Lord. பழைய ஏற்பாடுல 7,298 வாட்டி கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது. In New Testament, புதிய ஏற்பாடுல 709 times
709 வாட்டி the word Lord appeared. கர்த்தர் என்று வெளிப்படுறது. In only gospel, சுவிசேஷத்துல there's only 4 gospel. 4 சுவிசேஷம் உண்டு. Okay, in the gospel, இந்த சுவிசேஷத்துல about 224 times is mentioned about Lord. 224 வாட்டி கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது. And the Lord, the word is used for Jesus too. இந்த கர்த்தர் என்று சொல்றது இது இயேசு கிறிஸ்துவுக்கு So what people பயன்படுகிறது. say, cannot call Lord, cannot call Jesus. ஆகையால் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? Not கர்த்தர் என்று ஜனங்கள், some people. சில ஜனங்கள் சில ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள் கர்த்தர் என்று Wrong பயன்படுத்துறது teaching. அது தவறான போதனை என்று. So don't accept that. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. So what the Bible says, வேதம் என்ன we சொல்லுகிறது? want to see some scriptures. சில வேத வார்த்தைகளை பார்க்க போகிறோம். Then next week we continue with that. அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். Okay, all right. Turn to book of Acts chapter 4 verse 10. இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்க அப்போஸ்தலர் 4வது Okay, அதிகாரம் listen வசனம் this 10. scenario. கவனமாக இந்த This was வசனம் பாருங்க. happened இது எங்க நடக்குது? after Jesus died, இயேசு மரித்து resurrected, உயிர்த்தெழுந்து and he came. அவர் In வந்து the book of Acts chapter 2, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல they all fell with the Holy Spirit, பரிசுத்தாவியில் which நிரப்பப்பட்டு was say in the book of Joel 2:28. எப்படி யோவேல் 2:22ல சொன்னது போல That scripture fulfilled. அந்த வார்த்தையானது பூர்த்தி செய்து And Peter was saying that the book of Acts chapter 2 verse 17. இங்க பேதுரு சொல்கிறார் 2வது அதிகாரம் வசனம் 17ல There's a scripture fulfilled from book of Joel. ஜோவேல் புத்தகத்துல சொல்லது அது So பூர்த்தி all செய்தது. prophecies fulfilled. எல்லா தீர்க்கதரிசனம் Because the நிறைவேறிட்டு Old Testament பழைய ஏற்பாடுல is the gospel is hidden in the Old Testament, பழைய ஏற்பாடுல இந்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டது. and New Testament புதிய ஏற்பாடுல reveal all the Old Testament. பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டது அது வெளிப்படுகிறது. So this incident happened after Jesus resurrected, இந்த சம்பவமானது இயேசு கிறிஸ்து after filled உயிர்த்தெழுந்த Holy Spirit, பரிசுத்தாவியில after நிரப்பப்பட்டு people filled with the Holy Spirit. ஜனங்கள் நிரப்பப்பட்டுன்னு What the word of God says. தேவனுடைய வார்த்தை என்ன Let me சொல்லுகிறது? read verse chapter 4 verse 10. அப்போஸ்தலர் 4:10 படிப்போமாக. Let it be known to you all and to all the people of Israel that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by this man stands here before you whole. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோல் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாய் சுஸ்தமாய் நிற்கிறதா என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. So he's talking to the children of God, Israel, the children of God. இங்க தேவ பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். See, the Israelites were chosen people. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் They தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். believed the Holy Spirit. பரிசுத்தாவியை நம்புகிறார்கள். They believed the Father. பிதாவையும் நம்புகிறார்கள். But only the problem for they cannot accept Jesus Christ. ஒரே ஒரு பிரச்சனை, இயேசுவை அவங்களால ஏற்றுக்கொள்ள So முடியவில்லை. when the apostle came, அப்போஸ்தலர் வரும்போது and the apostle trying to explain to them இங்க இந்த அப்போஸ்தலர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் the பண்றாங்க. name of Jesus Christ of இயேசு Nazareth, கிறிஸ்துவின் நசரேயனாக whom நாமத்தை you crucified. நீங்க பலி செஞ்சது. This thing spoke after the people filled with the power of the Holy Spirit. இப்பொழுது அவங்க பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டன அவங்களுக்கு No, பேசுறாங்க. no, no. The people spoke this word. ஜனங்கள் இதை பேசும்போது The apostle, அப்போஸ்தலர்கள் they filled the Holy Spirit. அவங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள். So when you fill with the Holy Spirit, நீங்க பரிசுத்தாவியில் நிரப்பப்படும்போது using the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை they பயன்படுத்தப்படுகிறது. never reject Jesus. அதை இயேசு கிறிஸ்துவை அவங்க தவிர்க்கவில்லை. They never say, don't call Jesus. இயேசு என்று கூப்பிடாதன்னு If சொல்லல. you really have the Holy Spirit, உங்களுக்கு அந்த பரிசுத்தாவி you நிரப்பப்படும்போது will confess the name of Jesus Christ. நீங்க உங்க வாயினால இயேசு கிறிஸ்துவின் அறிக்கை If you செய்வீங்க. don't have the Holy Spirit, பரிசுத்தாவி you உங்களுக்குள்ள won't இருக்கும்போது confess Jesus Christ. இயேசு என்று நீங்க அறிக்கை விட மாட்டீர்கள். And like what the heathen say, you will say also, no Jesus Christ, don't call Jesus. எப்படி ஆண்டவர் அறியாதவங்க சொல்றாங்களோ அதே போல நீங்களும் Let me சொல்லுவீங்க. read another scripture. இன்னொரு வார்த்தையை Book படிப்போமாக. of Acts chapter 4 verse 18. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனம் 18. So they called them and commanded them to not speak at all or teach in the name of Jesus. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். See, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் there was a mighty miracle what happened. அங்க பயங்கரமான ஒரு அற்புதம் நடந்து கொண்டு இருக்குது. The Pharisees இங்க பரிசீஸ் and the Sadducees, இந்த பரிசேயரும் The high சதுசேயரும் priest, அங்க இருக்கிற they ஆசாரிகள் were disappointed அவங்க தோல்வி அடைந்தார்கள். because
they believe God of Jehovah. அவங்க விசுவாசத்தெல்லாம் யெகோவா தேவனை. Who is this new religion? யார் இந்த புது மதம்? Who is Jesus Christ? யார் இயேசு கிறிஸ்து? They know that. அது அவங்களுக்கு தெரியும். Only in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் மற்றும் There are thousands of names in the world. உலகத்தில் अनेक நாமங்கள் உண்டு. But only in Jesus ஆனா name இயேசுவின் நாமத்தில் you can மட்டும் be set free. நீங்க விடுதலை பெற்று In my life, என்னோட வாழ்க்கையில I seen அதை நான் பார்த்திருக்கிறேன். so many miracles. அநேக அற்புதங்கள் Only in Jesus name இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான். can see the evil spirit manifest. எப்படி பிசாசின் ஆவிகள் அது வெளிப்படுகிறதோ. I was a non-believer in the beginning. ஆரம்பத்துல நான் அவிசுவாசமா இருந்தேன். I used to have trance. எனக்கும் அந்த அருள் வரும். So one day a lady had a spirit. ஒரு நாள் ஒரு ஆவியை பிடித்து ஒரு பெண்மணி வந்தா. பேய் பிடிச்சி. பேய் பிடிச்சிருச்சு. And what I did it, நான் என்ன செய்தேன்? when the trance came, எனக்குள்ள அந்த அருள் வரும்போது I catch the lady's hair, அந்த பெண்மணியோட முடியை take to பிடித்து the one tree, ஒரு மரத்தை கொண்டு போயிட்டு tie her the hair, the center part on அவ hair, முற்றில இருக்கிற முடியை அதை பிடித்து கட்டி tie on the tree and மரத்துல hang it. அடிச்சிட்டு I cut நான் வெட்டினேன். and take a whip and just whack her. கையோட கம்பளை எடுத்து அடித்தேன். That before coming to the Lord. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத முன்னுக்கு. So that woman, அந்த really ஸ்திரியானவ pain, சரியான வலி. but she is also so it's manifesting. அப்படியே அவ manifest பண்றாங்க. After coming to the Lord, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து same thing happened. அப்படியே தான் நடக்குது. I was preaching in one church, ஒரு சபையில நான் பேசிக் கொண்டிருக்கும்போது one of the Methodist church. ஒரு மெத்தடி சபையில From the corner, கார்னர் பின்னால the evil spirit come like a snake. அந்த பிசாசின் ஆவியான பாம்பு போல அப்படியே வளர்ந்து வளர்ந்து come வந்தது. near to me, என்கிட்ட வந்துருச்சு. manifesting. அப்படியே வெளிப்படுது. I never do anything. நான் ஒண்ணும் சொல்லல. I just stand like that. நான் அப்படியே தான் I நின்னேன். just mentioned one name. நான் ஒரே ஒரு நாமத்தை தான் The name above all the names. எல்லா நாமத்துக்கும் Even மேலானது. right now, இப்பொழுதும் when I speak the word, நீ ஒரு the வார்த்தையை name பேசும்போது above all the names, எல்லா you நாமத்துக்கும் will மேலான see the power of God. நீ தேவனுடைய வல்லமையை Because that காண்பாய். name is a power. ஏன்னா அந்த I நாமத்துக்கு just வல்லமை say in the இருக்குது. name of Jesus. இயேசுவின் நாமத்தை I never சொன்னேன். take catch her, nail her, or whack her, then say you must bring this food, you must that one, you must sacrifice the goat or chicken to me, then only I can do nothing. நான் ஒண்ணும் செய்யல. அவளை புடிச்சிட்டு போய் அங்க அடிக்கல, ஒண்ணும் சொல்லல. இயேசுவின் நாமத்தை மட்டும் நான் I பேசுறேன். have a two experience. எனக்கு ரெண்டு அனுபவம் உண்டு. Before coming to the Lord, இயேசு கிறிஸ்து முன்னுக்கு I came from different background. நான் பழைய காரியத்துல இருந்து வந்தேன். I have experience. எனக்கு அப்படி அனுபவம் உண்டு. Now in the Lord, இப்போ நான் தேவனுக்குள்ள so I இருக்கும்போது just speak the word. இயேசுவின் நாமத்தை மட்டும் நான் பேசுவேன். When I mention the name, இயேசுவின் நாமத்தை நான் மென்ஷன் the பண்ணும்போது spirit will run away. அசுத்தாவின் Even கடந்து right வரும். now, இப்பொழுதும் சரி. When you hear this message, இந்த செய்தி நீ see the கேட்கும்போது spirit of God தேவ வல்லமை will நீங்க cast out all the demons' எல்லா power. பிசாசின் ஆவியும் கடந்து So போகும். the name இந்த நாமம் important. மிக That's why முக்கியம். ஆகையால் priests and everyone say, don't mention this name ஆகையால் இருந்த ஆசாரிகள் சொல்றாங்க இந்த நாமத்தை நீ பயன்படுத்தாதே. because the name is dangerous. ஏன்னா அந்த நாமமானது பயங்கரமான So நாமம். now some crazy people say, don't use Jesus' name. இப்பொழுதும் சில பைத்தியமானவர்கள் அந்த நாமத்தை Jesus is not here. இயேசு இங்க இல்ல. He's in heaven. அவர் பரலோகத்துல Don't call இருக்கார். his name. அவர் நாமத்தை கூப்பிடாதே. So don't listen to them. அவங்கள பேச்சை These கேட்காதே. are the same people. அதே ஜனங்கள் தான். Don't call Jesus' name. இயேசு நாமத்தை Whatever கூப்பிடாதே. you do, என்ன செய்தாலும் do miracle, அற்புதம் do செய்தாலும் everything, எல்லாம் go செஞ்சாலும் ahead. எல்லாம் போக. We won't disturb you. நான் உங்களை ஒண்ணும் செய்ய But I மாட்டேன். don't want you to call Jesus' name. இயேசுவின் நாமத்தை மட்டும் நீங்க You உச்சரிக்க can கூடாதீங்க. say Holy Spirit, you can say Father, you can say பரிசுத்தாவி Jehovah, சொல்லலாம். you can யெகோவா சொல்லலாம். Yeshua, அப்பா சொல்லலாம். or El Shaddai, El Shaddai சொல்லலாம். El, Elohi. எலோஹி You can call every name. எல்லா நாமத்தையும் நீங்க But I கூப்பிடலாம். don't want you to call Jesus' ஆனா name. இயேசு நாமத்தை மட்டும் நீ Children கூப்பிடாதீங்க of சொல்றாங்க. தேவ God. பிள்ளைகளே, These are the groups still exist now. இப்பேற்பட்ட ஜனங்கள் இன்னும் செயல்பட்டு Somebody say கொண்டிருக்கிறார்கள். don't call Jesus' name. இயேசு நாமத்தை கொல்லாதேன்னு சொன்னா Rebuke them. அவங்கள கட்டளையிடுங்க. Look into another verse. இன்னொரு வார்த்தையை நம்ம பாப்போமாக. Acts chapter 8 verse 2. These are all after people filled with the Holy Spirit. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வசனம் 12. Really move with the Holy Spirit. பரிசுத்தாவில நிரப்பி போகும்போது Okay, verse 12. வசனத்தை கேட்போமாக. But when they believed Philip, as he preached the things concerning the kingdom of God and the name of Jesus Christ, both men and women were baptized. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் மிஸ்டரிகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Philip is not the pastor Philip. He is a Philip in the Bible. இந்த பிலிப் என்று சொல்லப்பட்டவர் நான் அல்ல, அந்த பைபிள்ல உள்ளவர்.
But when they believed Philip as he preached இங்க the thing concerning the kingdom of God, இங்க பிலிப்பியர் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவ ராஜ்யத்தின் குறித்து the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தை குறித்து both men and women were baptized. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆணும் பெண்ணும் அவங்க ஞானஸ்தானம் எடுத்தார்கள். What name? என்ன நாமம்? In Jesus' name. இயேசுவின் நாமம். Yes, even sometimes people baptize. சில பேர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது They say they won't use Jesus' name. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த மாட்டாங்க. Some they say only Jesus. சில name. பேர் சொல்லுங்க இயேசு நாமம் மட்டும் And then they forgot of the Father. பிதாவை They won't மறந்துடுவாங்க. take the Holy Spirit. ஆவியானவரை மறந்துடுவார்கள். One group only Holy Spirit. ஒரு கூட்ட ஜனங்கள் They பரிசுத்தாவி, ignore Father, ignore Jesus Christ. அப்பாவும் பிதாவும் இயேசு But they don't know three in one. அவங்க மற தெரியாது They மூன்று don't ஒன்று know Trinity. திருத்துவத்தை குறித்து. Children of God. தேவ பிள்ளைகளே, When you use that name, இந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தும் போது and I was in Papua New Guinea. பாப்பா குயினி என்று அந்த தீவுல இருக்கும்போது As a crusade was going on. அங்க ஒரு பெரிய ஒரு குருசை Great move நடந்தது. of God. தேவனுடைய I பெரிய got some செயல். video clip. எனக்கு ஒரு வீடியோ கிளிப் You can see. நீங்க பார்க்கலாம். Oh, it's a real move of God. தேவனுடைய அசைவை I'm not பார்க்கலாம். going to promote with showing that video to you. வீடியோ காமித்து உங்களுக்கு விளம்பரம் பண்றதல்ல. Every day, ஒவ்வொரு more நாளும் than 10,000 people receive the Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் 10,000க்கு மேல ஜனங்கள் can இயேசுவை see that. ஏற்றுக்கொண்டார்கள். அதை நீங்க அறிந்து Children கொள்ளலாம். of God. தேவ பிள்ளைகளே, I'm not a great man, நான் ஒரு பெரிய ஒரு but ஊழியக்காரன். I have a name. ஆனா எனக்கு ஒரு நாமம் The உண்டு. name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் That நாமம். name bring the அந்த victory. நாமம் நமக்கு ஜெயத்தை So if கொடுக்கும். you believe that அந்த name, நாமத்தை நீங்க விசுவாசிக்கும் when you call unto போது the name, அந்த நாமம் நீங்க நோக்கி you கூப்பிடும் can போது see salvation will be there. ரட்சிப்பை நீங்க காண முடியும். Sometimes சில நேரத்துல people ஜனங்கள் will using the power. வல்லமையை பயன்படுத்துவார்கள். Power can be many things can be manifest. இந்த வல்லமையில அநேக காரியங்கள் வெளிப்படலாம். Sai Baba used lot of power. இந்த சைபாபா என்று சொல்ற அப்புறம் அவரும் வல்லமையை He can பயன்படுத்துகிறார். bring a gold watch, Rolex watch, gold egg from the mouth. He can do everything. தங்கத்தை கொண்டு வரலாம், தங்கத்தின் கடியாரங்களையும் பேர்விட்ட காரியத்தை கொண்டு வரலாம். So many things. அநேக So காரியங்கள். these people do the same thing like அதே that. போல தான் இப்போ உள்ள ஜனங்களும் சொல்லிக்கிட்டு So many செஞ்சுக்கிறாங்க. manifestations. அநேக வெளிப்பாடுகள். Children of God. தேவ பிள்ளைகளே, If really is a power of God, இது மெய்யான ஒரு வல்லமை சொன்னா carefully. கவனமா கேளுங்க. I'm not condemning anybody. நான் யாருமே I want you to மட்டப்படுத்துறதில்ல. listen carefully. நீங்க கவனமா கேளுங்க. Anybody யாரா இருந்தாலும் சரி, use the not using Jesus name, இயேசுவின் நாமத்தை or maybe பயன்படுத்தாதவங்க use Jesus name. இயேசு நாமத்தையும் பயன்படுத்தலாம். If they take the glory, அவங்க அந்த மகிமையை it's எடுத்துக்கொண்டார்கள், not from the Lord. அது தேவனிடத்திலிருந்து அல்ல. If God do His power, கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது they only glorify God. அது எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தும். Jesus came. இயேசு He பூமிக்கு glorified வந்தார், the Father. பிதாவை He மகிமைப்படுத்தினார். himself says, அவரே I'm சொல்கிறார், not doing anything for myself. என் சொந்தத்துக்கு நான் ஒன்றும் செய்யவில்லை, I just listen to Father. நான் பிதாவை கேட்டு He seen me. அவர் என்னை பார்த்து See my Father. அவரை பார்க்கிறதை போல I'll judge according to my Father. பிதா எப்படி நியாயத்திற்கு So அதே you மாதிரி glorify the Father. அதனால் பிதாவை So if மகிமைப்படுத்துகிறார். anybody யாரா இருந்தாலும் glorify சரி, themselves, சொந்தமா take a மகிமைப்படுத்தினார். handphone, போன் எடுத்து their photograph, அவங்க படத்தை see போட்டு my power, பாருங்க என்னோட see வல்லமை, this all is இதே happening. பாருங்க அது It நடக்குது. means self glory. இது சுய மகிமை, It is not from இது God. தேவனிடத்திலிருந்து அல்ல, It is a demonic power. இது பிசாசின் ஆவி. Sometimes self glory. இது சொந்த They want their name மகிமைப்படுத்துகிறது. to be glorified. அவங்க நாம So when they மகிமைப்படுத்த want to lift up their name, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் slowly they போது say, don't use Jesus' name. முடிவாக சொல்ல இயேசு நாமத்தை Because don't பயன்படுத்தாத. use God's name. ஏன்னா தேவ நாமத்தை பயன்படுத்தாத. So when you use Jesus' name, இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது their name cannot come up. அவங்க நாம மகிமைப்படாது. So suddenly one day, ஒரு நாள் the person will come like a God. அவங்க கடவுளை போல I got the வெளிப்படுத்துவார்கள். power. எனக்கு அந்த I வல்லமை am உண்டு, better than everybody. நான் எல்லாத்தையும் காட்டிலும் Whatever people say, என்ன ஜனங்கள் what the சொன்னாலும் Bible says, வேதம் என்ன சொல்கிறது? so many people அநேக ஜனங்கள் receive the Lord. இயேசுவை பெற்றுக்கொண்டார்கள். One more scripture, இன்னொரு வார்த்தை நம்ம படிப்போமாக. Acts chapter 8 verse 16. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வசனம் 18. For as yet he had fallen upon none of them, they had only been baptized in the name of the Lord Jesus. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. So they baptized in the name of baptism of the power of the Holy Spirit. இங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது. When they had Holy Spirit, பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள இருக்கும்போது see, listen carefully. கவனமா It's கேளுங்க. not he rejected Holy Spirit. பரிசுத்தாவியை அவங்க தவிர்க்கவில்லை, He is not reject the Father. பிதாவை தவிர்க்கவில்லை.
they know, அவங்களுக்கு தெரியும் they fill with the Holy Spirit பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு and they baptize ஞானஸ்தானம் கொடுத்து in the name of Jesus. இயேசுவின் So நாமத்தில் they prayed for them. ஆகினால் அதுக்காக ஜெபித்துக் So, கொண்டிருக்கிறார்கள். children of God, ஆகினால் தேவ பிள்ளைகளே, next week அடுத்த வாரத்துல I'm going to continue தொடர்ச்சியாக நான் கொண்டு about the name of Jesus. இயேசுவின் நாமத்தை If குறித்து. you still have any doubt about அப்படி this, உங்களுக்கு இன்னும் சந்தேகம் உண்டா? if I can clarify to you, உங்களுக்கு உங்களோட சந்தேகத்தை நான் you திருத்த can come முடியும். and see me or you can call me நீ எங்க வந்து பார்க்கலாம், இல்ல எனக்கு தொலைபேசியில கூப்பிடலாம், and send a message, இல்ல செய்திகள் or அனுப்பலாம், maybe come and sit and talk. என்னிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம். But listen, கவனமா கேளுங்க. I don't like to argue with the people. ஜனங்களோடு கூட நான் வாக்குவாதம் பண்ண It விரும்பல. doesn't mean I'm a stupid man. நான் ஒரு முட்டாள் என்று வெளிப்படுத்தல. Don't ever think like that. அப்படி நினைக்காதீங்க. I don't want to argue. நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். Why? காரணம் என்ன? The Lord say, தேவன் சொல்கிறார், anybody argue, யாரெல்லாம் வாக்குவாதம் don't பண்றாங்களோ worry. அதை குறித்து கவலைப்படாத. Take your shoe and dust and go out. உன்னோட பாத பச்சையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கடந்து போ. அந்த இடத்த விட்டு போயிரு. I don't want to argue. நான் அவங்களோட கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். But I tell you one நான் thing. உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், The name of Jesus Christ இயேசுவின் நாமம் is a powerful name. அது வல்லமையான நாமம். We continue going to go on about these things. இந்த காரியத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக வேதாரச்சில பார்க்க And போறோம். continue, I'm going to bring some doctrines. சில வேதத்தையும் போதனைகளும் கொண்டு வருகிறேன். prayer. ஜெபத்தை குறித்து. Yeah, I hear a lot of people praying. ஏன்னா அநேக பேர் ஜெபிக்கிறதை நான் கேட்டுக்கொண்டு Don't know இருக்கிறேன். how to pray. எப்படி ஜெபிக்கிறதுன்னு But I தவறாக. tell you one good ஆனா news. ஒரு நல்ல நற்செய்தியை One சொல்றேன். good news to you. ஒரு நற்செய்தியை கூட சொல்ல Whether you விரும்புகிறேன். know how to pray or don't know how to pray. உங்களுக்கு doesn't எப்படி matter. ஜெபிக்க தெரியுமோ இல்ல ஜெபிக்க God தெரியாது, heard your prayer. கர்த்தர் உங்க ஜெபத்தை But கேட்டார். there's a way to pray. ஆனா அங்க ஒரு வழி உண்டு எப்படி ஜெபிக்கணும் என்று. There is a way. அங்க ஒரு வழி When you go கர்த்தர் for சொல்லி office, கொடுத்திருக்கிறார். ஒரு the way வேலைகளுக்கு you dress போகும்போது is different. நம்ம உடுத்தல் ரொம்ப When முக்கியம். you come as a policeman, ஒரு போலீஸ் மேனாக Your போது dress is different. உன்னோட போடுற ஆடை when you come வித்தியாசம். as a king, நீ ஒரு ராஜாவா இருக்கும்போது your dress is உன்னோட different. ஆடை வித்தியாசமானது. So when you pray, ஆகையால் நீ ஜெபிக்கும் போது certain things, சில so காரியங்கள் I'm உண்டு. going to teach you உங்களுக்கு அது கத்தை different கொடுத்து type of prayer. வித்தியாசமான ஒரு ஜெபத்தை So continue pray. தொடர்ச்சியாக Don't ஜெபிப்போம். be guilty. Ayyo, God never answer my prayer. ஐயோ கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கேட்கலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. There's a way. ஒரு வழி That's உண்டு. what Jesus say. அதனால இயேசு I'm சொல்கிறார், the way. நானே இந்த வழி. So there's a way. அதனால ஒரு வழி உண்டு. So we will be explained to you. அதை உங்களுக்கு நாங்க விவேகிப்போம். Because I see the reality in the prayer. ஏன்னா அந்த உண்மைத்துவத்தை பார்க்கிறோம் ஜெபத்துல. So God is great. கர்த்தர் பெரியவர். So I just next week I'll continue the part 2. அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இரண்டாவது பாகத்தை So எடுப்போம். don't miss this one. இதை தவிர்த்து விட்டுறாதீங்க. Those who are confused, யார் உங்களுக்கு குழப்பம் இருக்கோ, after filled with the Holy Spirit, பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு even the Holy Spirit glorify Jesus. இந்த பரிசுத்தாவியும் இயேசு கிறிஸ்து So if நாமத்தை you have the Holy மகிமைப்படுத்தும். Spirit, அதனால உங்களுக்கு call பரிசுத்தாவி on இருந்தா Jesus Christ. இயேசு நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. Children of God, தேவ பிள்ளைகளே, don't be deceived by the wrong teaching. தவறான போதனையினால நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. Listen to the word of God. தேவ வார்த்தைக்கு கேளுங்க. Shall we pray? ஜெபிப்போமாக. Father, we praise and thank you. பிதாவே, உமக்கு நாங்க நன்றி I செலுத்துகிறோம். commit each and every one in your hand. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்துல Let ஒப்புக் me கொடுக்கிறோம். continue for next week. அடுத்த வாரம் நாங்கள் Let தொடர்ச்சியாக them போகும்போது understand more, இன்னும் அதிகமாக புரிந்து not deceived கொள்ளத்தக்கதாக by any demonic power. எல்லா பிசாசின் தந்திரத்திலிருந்து அவங்க I break வஞ்சிக்காதபடிக்கு all the power. எல்லா வல்லமையும் நான் I release முறியடித்து the blessing of God. இயேசுவின் ஆசீர்வாதத்தை விடுவிக்கிறோம். Protect them, Lord. ஆண்டவரே, அவங்களை பாதுகாத்து Guide them, Lord. அவங்களை வழிநடத்துவீராக. Jesus' name we ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Everyone say, எல்லாரும் சொல்லுமாக. Children of ஆமென். God. தேவ பிள்ளைகளே, Every Thursday we'll have a Bible study. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வேதாராய்ச்சி உண்டு. Come and listen. வந்து கேளுங்க. And every Sunday evening ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் we have a through talk. சத்தியமான உள்ள ஒரு போதனைகள். One very good. A lot of people good respond for it. அநேக பேர் அதுக்கு நல்ல வரவேற்பு So this கொடுக்கிறார்கள். week also we're going to touch one topic. இந்த வாரத்திலும் ஒரு பாகத்தை நாம So it will be தொடர்போம். very good, helpful for you. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் To grow கிறிஸ்தவ in வாழ்க்கையில் spirit. ஆவிக்குள்ள வளர. And Sunday ஞாயிற்றுக்கிழமை we have 2 services. 2 ஆராதனை உண்டு. So morning service you come before 8 o'clock. காலை ஆராதனை After 7:00 8 வந்துருங்க. o'clock the door will be closed. 8 மணிக்கு சாத்தி விடும். Then 9 o'clock all have to go back. 9 மணிக்கு எல்லாம் கடந்து போயிடுவார்கள். Then we have a 10:30 another service. அடுத்தது 10:30 மணிக்கு ஒரு Because we need ஆராதனை a உண்டு. 1.5 hour 2 hours break. ஒரு அவர் 2 அவர் ஒரு Clean. So call to the office சபை and give your names. சபைக்கு கூப்பிட்டு அவங்க பேர்களை பதிவு செய்யுங்க. So you come and join with us. வந்து எங்களோட கூட கலந்து In the month கொள்ளுங்க. of August, இந்த maybe everything will be all right. ஆகஸ்ட் மாசத்துல எல்லாம் We want to worship நிறைவேறும். the Lord. தேவனை ஆராதிப்போமாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென்.